அம்பா வந்து அமர்ந்த வண்ணத்தில் இருப்பா துர்க்கை அம்மை. சரிங்க. துர்க்கை அம்மை வந்து எல்லா கோயில்லையும் நின்ற கோலத்தில் இருக்கும். இந்த கோயிலில் வந்து வெரி ஃபஸ்ட்டு கோயில் சாமி வர்றதுக்கு முன்னாடியே அம்பா வந்துடுவா. அதனால் அம்பா உட்காந்துருப்பா. அப்படி ஒரு ஸ்பெஷல் உண்டு. இந்த தஞ்சாவூருக்கு அடுத்தது இந்த மாவட்டத்தில் இருக்க மிகப்பெரிய கோயிலில் திருப்பூந்துருத்தியும் உண்டு. இது ராஜராஜ சோழனால் வழிபட்ட கோயிலில் இதுவும் ஒன்று. அங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு வழி வச்சுக்கிட்டு அவர் அடிக்கடி இங்கே வந்து போனதாக ஒரு இது இருக்குது, ஐதீகம் இருக்குது. அதனால் அதுக்கு அங்கே எப்படி வழிபாடு பண்ணாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நல்லா வழிபாடு முன்னாடி காலத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால தான் இங்கே 2 அரண்மனை இருந்திருக்கு. மேலே அரண்மனை, கீழே அரண்மனை, 2 அரண்மனை உண்டு. இப்போயும் ராஜா இருக்குது. இன்றைக்கி பல்லக்கு கூட ராஜாவோட கட்டளையில் தான் போகுது. ஐயா, இப்போ இந்த பல்லாக்கெல்லாம் வருது இல்லைங்களா? என்னென்ன ஊரில் இருந்து இங்கே இன்றைக்கி பல்லாக்கெல்லாம் வந்திருக்கீங்க? இங்கே இன்றைக்கி வந்து ஐயாரப்பருங்க. சரிங்க. திருவையாறு. சரிங்க. அப்புறம் திருப்பலனம். சரிங்க. சோற்றுத்துறை. சரிங்க. திருச்சோற்றுத்துறை, வேதிகுடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி, நெய்த்தானம், திருநெய்த்தானம். இத்தனை ஊரில் இருந்து வந்து. ஆமாம். அது இல்லாமல் மலைபாடியிலேருந்து நந்தியம்பெருமான் வந்திருக்கு. சரிங்க. இப்போ வருஷம் எப்பவுமே ஆமாம் இந்த மாதிரி. இப்போ எத்தனை தேருங்க வந்திருக்குமா? ஐயா மொத்தம் சப்தஸ்தானம் 7, நந்தியம்பெருமான் பல்லக்கோட சேர்ந்து 8. 8 தேர் வருஷம் எப்பவுமே வந்து போகும். ஆமாம் சார். ஒரு கோயிலையாக போய் ஐயாரப்பர் ஒரு சுவாமியும் அந்தந்த கோயிலில் போய் அந்தந்த இது கொடுக்குற மாதிரி ஒரு ஐதீகம். ஐயாரப்பர் வந்து திருப்பழனத்துக்கு போனார்னா நந்தியம்பெருமான் கல்யாணத்துக்காக என்னதான் காசு வச்சுருந்தாலும் அந்த காலத்தில் சொல்கிற கதை, இன்னொரு இடத்துல இருந்து தான் நம்ம பணம் வாங்கி கல்யாணம் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு ஐதீகம். பழமெல்லாம் வேணும் இல்லையா கல்யாணத்துக்கு? பழம் எல்லாம் அது முன்னாடி வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குங்கய்யா. ஐயாரப்பர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நந்தி கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுவார். சரிங்க. அதுக்கு காரணம் வந்து நந்தி வந்து நல்லா ஜபம் பண்ணும். ரொம்ப கஷ்டப்பட்டு 1 கோடி முறை ஜபம் பண்ணும். 1 கோடி ஜபம் பண்ணோன்னே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பார். திருப்பி நான் இன்னொரு கோடி முறை சொல்லணும் சாமி அப்படின்னு சொல்லுவார். அவர் ரொம்ப பிரியமாக. திருப்பி இதே மாதிரி 8 முறை கேட்பார். 8ஆவது முறை சொன்னோன்னே நந்தி இதோட நீ நிப்பாட்டிக்கோ, 2ஆம் பரமேஸ்வரனா உன்னை நியமிக்கிறேன்னு சொல்லி தன்னையே சாமி கொடுத்து 2ஆம் பரமேஸ்வரன் சொல்லி சாமி உட்கார வச்சுடுவார். உட்கார வச்சோன்னா பரமேஸ்வரனா உட்காரன்னு வச்சோன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சாமி முடிவு பண்ணுவார். ஐயாரப்பர் முடிவு பண்ணுவார். ஐயாரப்பர் முடிவு பண்ணோன்னா அவருக்கு பொண்ணு தேடி அலைவார். பொண்ணு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. அப்புறமேட்டு நம்ம வஜ்ரதம்பாநாதர் திருமலபாடி ஈசன் வந்து அவர்கிட்ட ஒரு பொண்ணு வளர்ந்தோம். அதனால் அவர் பொண்ணு அவர் கொடுப்பாரு. சரிங்களா? கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க. அப்படி கல்யாணம் பண்ணுறப்ப என்ன ஆகிடும், கல்யாணம் அவர் ஐயாரப்பர் போட்டு கல்யாணம் பண்ணுவார். கல்யாணம் பண்ணுறப்போ ஒரு பாட்டி வந்து தும்மிடும். அதனால் அவர் எந்த இதுவும் இல்லாமல் பண்ணணும்னு சாமி பார்ப்பார். சரிங்களா? அதனால் என்ன பண்ணுவார், அப்போ இருந்த காசில் போட்டு கல்யாணத்தை அப்போ பண்ணிவிடுவார். அதனால் தீந்துடும். அதனால் இப்போ என்ன பண்ணுவார், இப்போ திருப்பூந்துருத்துலேருந்து பூவையும், நெய்த்தானத்துலேருந்து நெய்யையும், வேதிகுடியிலேருந்து வேத விற்பனர்களையும், கண்டியூர்லேருந்து ஆபரணத்தையும், திருப்பழனத்துலேருந்து பழத்தையும், சோற்றுத்துறையிலேருந்து அன்னத்தையும் வாங்கி திருப்பி கல்யாணத்தை பண்ணி நிறைவு பண்ணுறாரு. இப்போ கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நடந்து முடிஞ்சு. சரி. அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்காங்க. இப்போ எங்கே போய் கல்யாணம் அது நடக்குது? அதாவது கல்யாணம்ன்ற இன்னைக்கு வந்து அங்கே முடிஞ்சிடும். திருப்பி இதை பண்ணி சுவாமி அதை பூர்த்தி பண்ணுறாரு. சரி. அது அங்கே ஐயாரப்பன் சன்னதிலே அப்படி திருவையாத்துல நடக்கும். சரிங்க. ஒரு 5 லட்சம் பேர் கிட்ட வருவாங்க இன்னைக்கு சாயங்காலம் திருவையாத்துல. அங்கே அந்த பல்லக்கு வர்றது தான் சாமி. நந்தியம்பெருமானும் சிவசாம்பிகையும் வர்றது தான் சாமி. அங்கே அதுதான் சாமி கல்யாணம். சரி. அந்த பல்லக்கு அந்த இடத்துல வராது, வர வேண்டியதில்லை. சொல்கிறது உங்களுக்கு புரியுங்களா? அவங்க வர்றது தான் பல்லக்கில் வந்தாலே கல்யாணம். இப்போ தம்பதியராக வரீங்க, இப்போ நீங்களும் உங்கள் மனைவியும் வரீங்க, தம்பதியராக வரீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகிடுச்சுன்னு வச்சா அந்த மாதிரி. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி. போயா
பார்த்துட்டு
வேர்ல்டு ஃபோக்கஸ் இவர் எடுக்க வாழ எங்கள் ஊர் மேஸ்திரி அவர் தான் எடுக்க. ஆமாம் இவரா இவரை தெரியல ஆதீனம் வேற அவர் நல்லா கிளியரா என்ன பண்ணாங்க வேர்ல்டு ஃபோக்கஸ் வேர்ல்டு ஃபோக்கஸ் டீச்சர் சாமி
பல்லாக்குது. வெற்றிவேல் பல்லாக்கு. வெற்றிவேல் மலை. வெற்றிவேல் பல்லாக்கு. வெற்றிவேல் பல்லாக்கு. ஆமாம், திருவேர் தான். திருவேல். நான் வேறு இது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகே.